நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது நம்ம வீரா மனசு வந்து மாறிடுச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். வள்ளியையும் மாறனையும் வந்து ஏற்றுக்குறாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறவங்க சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மழை வர்ற மாதிரி இருக்குது. அந்த இடத்துல மாறணும். வள்ளியும் வெளியில் இருக்காங்கல்ல, அப்போ வந்து மாறணும்னு சொல்கிறாங்க. அத்தை மழை வர்ற மாதிரி இருக்குது, ஒழுங்கா இங்கிட்டு வந்துரு, இங்கிட்டு ஓரமாக நின்றுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மழை வந்தாலும் பரவாயில்ல, இடி வந்தாலும் பரவாயில்ல, என்ன வந்தாலும் பரவாயில்ல, நான் இந்த இடத்த விட்டு நகரவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அத்தை ஆல்ரெடி நம்ம வந்து உடுத்தின ட்ரெஸ்ஸோடு வந்து இங்கே இருக்கோம், வீட்டுக்குள்ளேயே நம்மளை கூப்பிட மாட்டாங்க, தயவுசெய்து இங்கிட்டு வந்துட்டு ஓரமாக நின்றுவோம், கொஞ்சமாவது நனையிறது வந்து பாதுகாத்துக்குருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நனைஞ்சா என்ன, குடியாக மூழ்கி போகுது, பரவாயில்ல, எனக்கு உன்னோட வாழ்க்கை தான் முக்கியம், வீரா வந்து என்னை இந்த வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போகிற வரைக்கும் நான் அந்த மலையில் தான் நனைய போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வள்ளி வந்து வீட்டுக்குள்ளேயே வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அடம்பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க அத்தை, உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா செலவுக்கு கூட கையில் காசு கிடையாது, நீ பாட்டில் வெளியில் நின்றுக்கிட்டு இருக்க, பார்த்துக்கோ, என்கிட்ட சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்கேன், அங்கே போனால் அண்ணனு தரமாட்டார் உங்கள் அண்ணன், பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, என் உயிரே போனாலும் நான் வந்து உங்கள் ரெண்டு பேர்த்து சேர்த்து வைக்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வள்ளி வந்து மாசாக பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. உள்ளே வந்து நம்ம இவங்க இருக்காங்கல்ல, பிருந்தாவும் அவங்க அம்மாவும் வந்து நம்ம வீரா கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்காங்க. வெளியில் வந்து மழை வர்ற மாதிரி இருக்குடி, அவங்கள வந்து உள்ளே கூப்பிட்ருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வீரா வந்து முறைச்சி பார்க்காங்க. முறைச்சி பார்க்காதடி, வெளியில் பாரு எப்படி இடி மின்னல் அடிச்சுக்கிட்டு இருக்கு, இப்போ மழை வந்துடும், அவங்க வேறு வயசானவங்க, வீட்டுக்குள்ளே கூப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க. அம்மா நீ பேசாமல் போய் வேலையை பாருமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. திடீர்னு பார்த்தா கொஞ்ச நேரத்தில் சொன்ன மாதிரியே இடி மழையெல்லாம் வர ஆரம்பிச்சிருது. அந்த இடத்துல மாறன் வந்து எவ்வளோ கூப்பிட்டு பார்க்காங்க. அத்தை இங்கே வந்துரு, தேவையில்லாமல் மழையில் நனைஞ்சிக்கிட்டு இருக்காது, உடம்பு சரியில்லாமல் போயிடும், சளி பிடிச்சிரும், அப்புறம் பெரிய பிரச்சனையாகி போயிடும், வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பரவாயில்ல, எனக்கு என்னாலும் பரவாயில்ல, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிக்கிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல வந்து கண்மணியோட அம்மா, அதுக்கடுத்து பிருந்தா எல்லாருமே வந்து கூப்பிட்றாங்க. வாங்க உள்ளே வாங்க உள்ளே வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. போகவே மாட்டேங்காங்க. இல்லை, நான் வந்து வீரா வந்து கூப்பிட்டா தான் நான் வீட்டுக்குள்ளே வருவேன், இல்லைன்னா வரவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரே வார்த்தையில் சொல்லிடுறாங்க. அடுத்து வந்து நம்ம இவங்க மாறன் வந்து சொல்கிறாங்க. அத்தை உன்னைய தான் அவங்க வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு சொல்லவே இல்லையே, வீரா தான் உன்னை வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லவே இல்லையே, பிறதுக்கு நீ வந்து இங்கே வந்துக்கிட்டு இருக்க, இப்போ வீட்டுக்குள்ளே போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை, என்னை இப்போ வந்து வீரா கூப்பிடணும், அப்போ தான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி திருப்பியும் அதையே சொல்கிறாங்க. உள்ளே போய் வந்து கண்மணியோட அம்மா வந்து சொல்கிறாங்க. இங்கே பாரு வீரா, தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் நம்ம விலைக்கு வாங்கிட்டு இருக்க வேண்டாம், ஆல்ரெடி வந்து அவங்க வயசானவங்க, இப்போ சளி தடுமோ இருமல் அது வந்துருச்சுன்னா அந்த பாவம் நம்ம மேலே தான் வரப்போகுது, ஆல்ரெடி வந்து அவங்க வீட்டுக்கு வெளியில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஊரில் உள்ளவங்க எல்லாருமே தப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்கடி, இப்போ வந்து மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது, இந்த நேரத்துலேயே அவங்க வெளியில் இருந்தாங்கன்னா நமக்கு அந்த பாவத்தெல்லாம் எங்கே கொண்டு போய் கழுவ, ஒழுங்காக உள்ளே கூப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த நேரத்தில் வந்து வீராவோட மனசு வந்து இறங்கிருச்சு. சரி, நம்ம இங்கிட்டு பார்த்தா நம்ம மாறன் வந்து அத்தை வந்து உள்ளே வரமாட்டேன், நம்ம கொடையவாது எடுத்து பிடிச்சிருவோன்ட்டு ஆட்டோக்குள்ளே பார்க்காங்க. ஒரு கொடை இருக்குது, நல்லதாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொடையை பிடிக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா ஒரு கொடை வருது, யாருன்னு பார்த்தா நம்ம வீரா வந்து கொடை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து வள்ளிக்கு வந்து மனசு தாங்க முடியல, சந்தோஷம் வந்து, வீரா, எனக்கு ஒரு பிரச்சனை சொன்னோன்னே நீங்கள் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி வந்து கொடை பிடிச்சிருக்கீங்க, நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தீங்க பார்த்தீங்களா, கண்டிப்பாக வந்து இனிமேல் ஃப்யூச்சர்லேயும் நீங்கள் ரெண்டு பேரும் வந்து ஒன்றா சேர்ந்து வாழ தான் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கண்ணீர் மல்க வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.